இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னை நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னை நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன். உனது
சங்கீதம் 47 நாம் மாறி மாறி வாசிப்போம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஜனங்களின் பிரபுக்கள் அபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் தேடல்கள் தேவனுடையவர்கள், அவர் மகா உன்னதமானவர். வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் வாசிக்கப்பட்டாயிற்று. இப்பொழுது காணிக்கை பாடல் பாடப்படும். மாறாத நல்ல மாறாத நல்ல உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் உருவாக்கிய கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே ஊழியத்தின் பாதையெல்லாம் ஊழியத்தின் பாதையெல்லாம் கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களுக்கு கிருபை கொடுத்தீர்கள், அதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த வந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கேட்டு அவர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாக காணிக்கை கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்து செயல்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கிறோம், மகிமைக்கான தேவன் ஒருவருக்கு செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். தேவன் உங்களுக்கு செய்த அற்புத அடையாளங்களை எவ்வளோ செய்திருக்கிறார். யாராவது ஒருவர் சாட்சி சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் என்னை சாட்சியாக கட்டின தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் வியாபாரம் சர்வீஸ் பண்ணுற தொழில் செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவைகளை சந்தித்து எனக்கு ஒவ்வொரு நாளில் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார். நான் அதிகமாக செலவு அதிகமான நேரத்தில் எனக்கு போல நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் நிறைவாக ஒவ்வொரு நாளும் எனக்கு செய்து கொண்டு வருகிறார். இன்னும் பெரிய காரியங்களை செய்து இன்னும் பெரிய சாட்சியாக நிறுத்த உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மத்தியிலே நான் சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். கடந்த மாதம் நான் கண் ஆப்ரேஷனுக்காக போயிருந்தேன். நான் மிகவும் பயந்தேன். இதுவரைக்கும் எந்தவித ஆப்ரேஷன் எனக்கு நடக்கவில்லை. ஆனால் இது எப்படி இருக்குமோ என்று சொல்லி மிகவும் பயந்திருந்தேன். ஆனால் தேவன் தன் வாக்குதத்தினாலே என்னை கேட்டுக்கொண்டே இருந்தார். நான் ஆப்ரேஷன் பண்ணி வந்தேன். தேவன் எல்லாவற்றிலும் எனக்கு சாதகமாக முடித்து கொடுத்தார். தேவன் என்னோட கூடவே இருந்தார். அது மட்டுமல்ல, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாக நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அம்பேத்கர் காலேஜில் அங்கே ஊழியம் நடந்திருந்தது. ஊழியத்துக்கு போயிருந்தேன். போகும்போது நான்
பாலை அடுப்பில் வச்சுட்டு போயிட்டேன். நான் மறந்தே போயிட்டேன். நான் அங்கே போயிட்டு ஆராதனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 9:30 மணி 10 மணி இங்கே வந்து இங்கே ஒரு ஜபம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறவங்க வீட்டில் போனாக்கா ஒரே புகையா இருக்கு. இன்னும் ஒரே புகையா இருக்கு. உள்ள போய் பார்த்தாக்கா அது சிம்மில் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அங்கில வச்சிருந்தேன். ஆனாலும் சின்ன குண்டாந்த எதுவுமே ஆகவில்லை. எந்த சேதம் இல்லாதவர்களை தேவன் பாதுகாத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் என்னை பாதுகாத்து என்னை போஷித்து என்னை வழிநடத்துகிறார். அதுக்கு அனந்தமான கொடி ஸ்தோத்திரம். எப்பொழுதும் தேவன் விதவைகள் மத்தியிலே தான் இருக்கிறார். தேவன் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் கிடைத்தரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீண்டதாக நற்செய்தி வசனம். எங்கள் மூலியமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேலை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதிருக்கிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிக்கிறோமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சொன்னார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு போன ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழுவுகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போகும். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அழிக்கப்படும்படி கொண்டு போகும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மைக்கத்தரித்தவனுக்கு முன்பாக சத்தமிடாமல் இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேதங்களை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சல் இருந்ததில்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுப்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுத்தபோது அவர் தனது உறுதியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரராக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பல பலவான்களில் அவர் தமது கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா. வேத வாசிப்பு படித்து முடித்தாயிற்று. தொழிலை ஆரம்பிக்க பொழுது 3 பேர் தான் இருக்கும். 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. அப்போ 3 பேர் தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஜெபம் பண்ண ஆட்கள் சேர்த்தார்கள். என்னால் தான் வந்தாங்க, அவரால் தான் வந்தாங்க, எல்லாம் அவரால் தான். நான் என்று சொல்லக்கூடாது.
தேவாலயத்தால் உயர்த்த வேண்டும். எத்தனை இட்லி எத்தனை வடை சாப்பிட்டீங்க? அப்படிங்களா? ஓ, அப்படிதான் சாப்பிடுங்க. மாமிசம் பலகீனமா இருக்கு, ஆவி எப்படி இருக்கு? அப்ப உற்சாகமா இருக்குன்னா சாப்பிடாம இருந்தாதான் நிறைய சத்தமா சொல்லணும். உலகத்துல ஆண்டவர் கொடுத்த திருவசனத்தை வாசிப்பாங்க, கையில பைபிள் இருக்கு, போகும்போது இப்படி வச்சுட்டு போவாங்க, ஆலயத்தில் போய் அப்படி பெருசா வச்சு திறந்து பேசுவாங்க, பெரிய போதனையை பண்ணுவாங்க. ஆனா வேதத்தில் உள்ள அடிப்படையான ஒரு காரியம் யாருக்கு தெரியுது? கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். நான் பெரிய ஆளு கிடையாது, அவர் பெரியவர். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை இந்த நாட்களில் கவனிங்க. இதுவரைக்கும் உலகத்துல யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூட கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வார்த்தைகள் இதுவரைக்கும் யாரும் பேசாத ஒரு வார்த்தைகளை தான் நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஏன்டா நம்மகிட்ட காப்பி அடிக்கிறது, டீ ஆத்துற வேலைகள் நம்மகிட்ட கிடையாது. தேவன் நம்மோட இடைப்பட வேண்டும். தேவனுக்காக நாம் தேவ சமூகத்திலே பிள்ளைகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். தகப்பனே, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சொல்லி நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த நாளில என்ன இருக்கிறது? திருவிருந்து, கர்த்தருடைய போஜனம் இருக்கிறது, கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ஆனா அதை பற்றி ஏதாவது நம்ம காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை எனக்கு இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகம் முழுவதும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த தாம் கட்டளையிட்ட வார்த்தைகள் எல்லாம் கைக்கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இயேசுவானவர் பூமியிலே சீசர்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை கடைபிடிக்கின்ற ஸ்தாபனமோ சபையோ ஒரு காங்கிரிகேஷனோ நீங்க இருக்கிறது என்றால் கிடையவே கிடையாது. ஏனால் 100 மடங்கு சொல்ல முடியும். ஏன் இதை இப்படியாக நான் சொல்லுகிறேன், ஏன் இப்படியாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. வேதத்துடைய வார்த்தைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கப்படும் போது அவர்களிடையே அது இல்லை. ஆண்டவர் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் நாட்களில் பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு எல்லாம் ஒருமனப்பட்டிருந்தார்கள். The oneness, the one spirit, one family, the one unity. எல்லாரும் அங்க ஐக்கியப்பட்டிருக்கும் போது தேவனுடைய spirit of God that descended on them. ஆவியானவர் இறங்கி அந்த அபிஷேகத்தை கொடுக்கும் போது என்ன நடந்தது? அந்நிய வார்த்தைகளை பேசி
இன்னைக்கு எதுக்காக பேசினாங்க? மத்தியில சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா? உலகம் முழுவதும் தேவனுடைய சுவிசேஷ வார்த்தைகள் அறிவிக்கப்பட வேண்டுமானால் உலகத்துடைய எல்லா பாஷைகளுடைய மக்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் கொடுப்பதற்காக தேவன் அந்நிய பாஷைகளை சபையில் வைத்தார். இன்னைக்கு பேசுற விளங்காத பேச்செல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை கிடையாது, ஆவியானுடைய வார்த்தை கிடையாது. இன்னைக்கு நிறைய பெந்தேகோஸ்த சபைகள்ல மாய்மாலமாய் ஏமாத்துகிற ஒரு கூட்டங்களை நிறைய இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் விளங்காத வாசையை சொல்லிக் கொடுக்கல, கர்த்தர் தெளிவாக அர்த்தமாக நன்றாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசன வாசை மேலே மேலே காலம் வார்த்தை என்று சொல்லப்படும் போது உன்னுடைய அரசாங்கம் கீழே விழுந்து போகும், இரவிலே கொல்லப்படுவாய். தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு தீர்க்க தரிசி மந்திரம் தான் அர்த்தத்தை சொல்ல முடியும். தானியேல் தீர்க்க தரிசன ஆவியை உடையவனாய் இருந்தபடினாலே, அவரிடத்தில் விசேஷித்த ஆவி இருந்தபடினாலே வார்த்தைகளுடைய அர்த்தங்களை ராஜாவுக்கு தெரியப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்கிற பெயர்களை பெரிய ஏமாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்நிய பாஷைகள் என்று பார்க்கப்படும் போது அன்றைக்கு ஆசியா கண்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா சகல தேசத்தில் உள்ள ஜனங்கள், அந்த யூதர்கள், அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் எருசலேமில் வந்திருந்தார்கள். எருசலேமுடைய பண்டிகை நாட்களில் வந்திருந்தார்கள். அப்பதான் அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷைகளை பேசி அவர்கள் நம்ம ஜெர்மன் பாஷைகளை பேசுகிறார்கள். நான் வளர்ந்த ஒரு ஊர்ல அங்க உள்ள பாஷையை இவங்க பேசுறான், இவங்க கலிலேயர்கள், இவங்க நம்ம பாஷையில பேசுகிறார்களே. அதுதான் புரியாம விளங்காம உணர்ற வேலைகள் இதோட நிறுத்திக்கணும். ஆண்டவர் ஆவியானவர் எச்சரிக்கிற ஒரு காரியம். ஒரு மனிதனிடத்திலே தேவன் பரலோக பாஷையை கொடுத்திருக்கிறார்னா, சத்தியமான தெய்வம் கொடுத்திருக்கிறார்னா, அதை விளங்க பண்ணுவதற்கு, அதை அர்த்தத்தை கொடுப்பதற்கு இன்னொருவனை எழுப்புவார். அவன் பரலோகத்துடைய பாஷை, தேவதூதர் பாஷையை பேசுகிறான்னா பூமியில யாருக்கும் தெரியாது. அதனுடைய அர்த்தத்தை கொடுப்பதற்கு இன்னொரு தேவ பிள்ளையை, அந்த வரவேற்ற பிள்ளையை, அந்த ஊழியக்காரனை யாராவது எழுப்பி அதனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஏமாற்று கூட்டத்தில் சிக்கிக் கொண்டு சீரழிஞ்சு பரலோகத்தை சந்திக்க போறதில்லை. பரலோகத்தை அடைய விடாமல் தடுக்கின்ற அநேக கூட்டங்கள் பரலோகத்துடைய சாவியை வைத்துக் கொண்டு பூட்டி போட்டு நீங்களும் போகக்கூடாது, நாங்களும் போக மாட்டோம். நான் சொல்லல, ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு. இந்த பூமியில் அப்படிப்பட்ட கூட்டங்கள் நிறைய இருக்கிறது. ஏதோ ஒரு வாகத்தை தான் அந்த நாட்களில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். திருவிருந்தனுடைய காரியம் மிக ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு காரியம். முதலாவதாக அப்பம் திராட்சை ரசம் யாருக்கு கொடுத்தா? முதல்ல ஆபிரகாமுக்கு யார் கொடுத்தா? மெல்கிசேதேக் என்கிற பிரதான ஆசாரியன், சாலமின் ராஜா, சங்கையின் ராஜா, சாலமின் ராஜாவா இருக்க அவர் நீதியின் ராஜா, சமாதான பிரபு. அவர் தான் யாருக்கு கொடுத்தா? முதல்ல யாருக்கு கொடுத்தா? ஆபிரகாம் தான் முதல்ல திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் பெற்றவர். அல்லேலூயா. உலகத்தில் ஆண்டவர் திராட்சை ரசத்தை கொடுக்கும்போது ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம். அப்பம் என்கிறது நீங்க இன்னைக்கு சோறு தண்ணி இல்லாம உட்கார்ந்துருவீங்களா? பட்டியா இருந்தா சோர்ந்து போவீங்க. அப்புறம் சாப்பிடாம 2-3 நாளாச்சு இன்னும் சோர்ந்து போவீங்க. அப்புறம் சாப்பாடு வேண்டாம், அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்? அப்பம் என்கிறது ஒரு ஜீவன், லைஃப் கொடுக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு போஜனம், ஒரு வளத்தை கொடுக்கிறது, அவனை நடமாட செய்கிறது. அப்படியாக திராட்சை ரசமும் அப்பத்தையும் குறித்த காரியத்தை வேதத்திலே நாம் நிறைய பார்க்க முடியும். அப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கப்படுவது எபிரேயருடைய புத்தகத்திலே 7வது அத்தியாயம் 1 வாசிங்க. இந்த மெல்கிசேதேக் சாலமின் ராஜா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போகும்போது அவனை ஆசீர்வதித்தான். ஒரு பிரதான ஆசாரியன், ஒரு உன்னதமான ஒரு ஆசாரியன், உலகத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஆசாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களுடைய பிரதான ஆசாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அவர் சபையை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவையான யாவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த தெய்வம் அவர் என்ன செய்யறாரா, ஆசாரியனுடைய பங்கு அப்பமும் திராட்சை ரசத்தை கொடுக்கிற வேலையை அன்றைக்கே தொடங்கி இருக்கிறாரு. ஆபிரகாமுடைய காலத்துல பின்னாட்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் பார்க்கப்படும்போது இதனுடைய ரகசியங்களை குறித்து உலகத்துக்கு நிறைய பேர் தெரியாது. வேதத்திலே சொல்லப்படுகிற சரியான வார்த்தைகளை சரியான அர்த்தத்தை கொடுப்பதே இல்லை. வஞ்சக ஆவி, ஒரு பொல்லாத ஆவி, உலகத்தை ஏமாத்துகிற மாய்மாலமான ஆவி. நாம் படிச்சிருக்க நிறைய கற்றிருக்கேன்னு சொல்லி இந்த உலகத்துல உலக ஞானம், லௌகீக ஞானம், இந்த உலகத்தினுடைய அநேக கல்வியை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி பிரசங்கிக்கிற அவர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், தேவனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை, ஞான அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது என்னவென்று நாம் பார்க்கப்படுவது, எதற்காக இந்த அப்பம், எதற்காக இந்த காரியம் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கப்படுவது, தேவன் முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களோடு முதலாவதாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்தார் என்று நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். எபிரேயருடைய புத்தகத்திலே 9:18 வசனம் வாசிங்கள். சத்தமா துரிதமா வாசிங்க. அந்தபடி முதலாம் உடன்படிக்கை ரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அப்ப உலகத்தில் முதல் உடன்படிக்கையை கர்த்தர் உறுதிப்படுத்தும்படியாக இயேசு இந்த பூமியிலே அவதரித்தார். தன் உடன்படிக்கை வார்த்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியிலே வந்தார். தன் வார்த்தையில் உறுதியுள்ளவராக இருக்கிறார். தான் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற வேண்டும். எதற்காக? பாவ நிவர்த்தி செய்வதற்காக. முதலாம் உடன்படிக்கையின் மூலமாக ரத்தம் சிந்தப்பட்டது, கொடுக்கப்பட்டது என்ற அடையாளத்தை பார்க்கப்படும்போது அதே ரத்தத்தை மூலமாக இந்த ஜனங்களுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும், இவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், இவர்களை ரட்சிக்க வேண்டும், இவர்களை மீட்க வேண்டும், மரணத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தையின்படியாக இயேசு பூமியிலே மாமிசத்திலே அவதரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியல? புரியாதவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தெளிவா தான் இருக்கீங்க. தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க தூங்கவே மாட்டோம். ரொம்ப தெளிவா தான் இருக்கிறீங்க, ரொம்ப கவனமா இருக்கிறீங்க. இந்த காரியத்திலே பார்க்கப்படுவது ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, பொய்யர்களும் பொய்க்கு பிதாவாக இருக்கக்கூடிய அந்த சாத்தானுடைய கூட்டங்கள் இந்த நாட்களிலே போய் கடையில போய் ஒரு பிரெட்டை வாங்கிட்டு வராங்க. ஆர்த்தோடாக்ஸ் சபைகளிலே உலகம் முழுவதும் நான் சொல்லுகிறேன், ரஷ்யால இருந்து, உக்ரைன்ல இருந்து, அமெரிக்கால இருந்து, இத்தாலி, ஜெர்மன் எல்லா தேசங்களிலும் இன்றைக்கு அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. திருவிருந்து என்று சொல்லப்படும் போது என்ன செய்யறாங்க? மாவை போட்டு தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ஈஸ்ட் புளிப்புக்காக அப்பத்தை உண்டாக்கக்கூடிய அதை போட்டு கர்த்தர் தொலைச்சிருவார். சபை ஊழியக்காரின் நரங்களையும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். புளிப்பு என்கிறது பாவத்துக்குரிய ஒரு அடையாளம். பாவத்துக்குரிய அந்த அடையாளத்தோடு இன்னைக்கு பண்ண வாங்கி கொடுக்கிறானா, திணிக்கிறானா, நீ பாவத்துக்கு ஊழியம் செய்கிறாய், தேவனுக்கு ஊழியம் இல்லை, பரலோகத்துக்கு ஊழியம் இல்லை. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற திருவிருந்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? முதலாவது சிந்திக்க வேண்டும். உலகம் முழுவதும் அநியாயங்க, உலகம் முழுவதும் தவறுதலாக வழிநடத்தலை நாம் பார்க்கிறோம். இது போக இன்னும் பெரிய அநியாயம் நடக்குது. கம்பெனியில போய் வாங்கிட்டு வராங்க. என்னன்னு வாங்கிட்டு வராங்க? பிஸ்கட் மாதிரி. இந்த வேப்பர்ஸ் கத்தோலிக்க சபையில, புராட்டஸ்டன்ட் சபைகளை பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளையா ஒண்ணு வாங்கி நாக்கில வச்சோம்னா கரைஞ்சு போகும். அப்படியே வேதத்துல சொல்லி கொடுத்தாரு, அப்படியா என் தேவன் கற்றுக் கொடுத்தாரு. வேதம் அப்படியா உரைத்துக் கொண்டு இருக்கிறது. நீங்கள் கற்ற கல்வி எங்க இருந்து வந்தது? நூதன கல்வி. நீங்கள் திருடர்கள், நீங்கள் கொலைகாரர்கள், தேவனுடைய திருச்சபை அழித்துக் கொண்டிருக்கிற குற்றவாளிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருத்தர் இந்த நாட்களிலே எவரையும் தப்ப விட மாட்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீங்க திருவிருந்த வாங்கி இருந்தீங்கன்னா இன்றைக்கு உணர்வுள்ளவர்களாய் மாறுங்கள். தேவ சமூகத்தை கொடுக்கின்ற இந்த ஆதாரத்தை நான் உங்கள் மத்தியிலே சாட்சியாக வைக்கிறேன். நாங்கள் யாருக்கும் பயப்படப்பட்ட தேவையே இல்லை. எங்கள் ஆண்டவர் எங்களை சொல்லிக் கொடுத்ததான் நாங்கள் சொல்லுவோம். எங்க ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததான் நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவர் கொடுக்கிறார் மெய்யான போஜனம் என்று சொல்லி இருக்கிறார். அந்த மெய்யான போஜனம் என்றால் அதிலே உண்மைகள் இருக்கிறது, அதிலே அர்த்தங்கள் இருக்கிறது. அதை ஆழமாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு
அதை நாம் எடுக்கும்போது பங்கெடுக்கும் போது அதில் தேவனுடைய கிரியை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஜீவன், தேவனுடைய மகத்துவம் விளங்குவதற்காக அந்த ராபோஜனம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியலோ. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிற திருவிருந்து ஆராதனை இந்த நாட்களிலே கள்ள உதவிகள் செய்து கொள்கிற அக்கிரமத்தை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். ஒருத்தன் யூடியூப்ல போடுறான், அப்பமெல்லாம் நீங்க தோசை மாதிரி தான் போடக்கூடாது, அப்பெல்லாம் இப்படி பண்ணணும். என்ன பண்ணணும்? தண்ணியை ஊற்றணும், உப்பை பண்ணணும், மாவை போட்டு கிண்டணும், டாட்டாவை போட்டு போட்டாதான் மெதுவா வரும். இதுக்கு மேல இன்னொரு கூத்தம் பண்ணுவான், நல்ல டேஸ்டா இருக்கு, சர்க்கரையும் போடுவான். இதுக்கு மேல என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இனி என்னென்னவோ அட்டடியா அக்கிரமம் பண்ணுவான். அவன் இஷ்டத்துக்கு அவன் கண்டுபிடிப்பு. இன்னொரு கூத்த பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஐயா கிசான் ஜாம் அத போட்டு பட்டர் போட்டு என்ன ஆண்டவருடைய திருவிருந்தின தமாசா இவர்களுக்கு. உங்களுடைய ஆத்மா கொள்ளை கொண்டு போகிற கூட்டங்கள் மத்தியிலே சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவரைக்கும் நீங்க பண்ண கூத்திகள்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. கடந்த காலங்களில் அறியாத காலங்களை கர்த்தர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கர்த்தர் எல்லாருக்கும் அறிவுகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். இந்த உலகத்துடைய ஆசாரியனை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். எல்லா லேவியர்களையும் குறித்து ஆண்டவர் கேட்கிறார். அவர் சொல்லுவான், அன்னைக்கு அந்த தேசத்துல திராட்சரசம் கொடுத்தாங்க. அப்ப இருந்தது நம்ம ஊர்ல தோசை தானே இருக்கு, தோசை போட்டா கொடுக்க முடியும். நம்ம ஊர்ல திராட்சரசம் கிடையாது, அதனால நாங்க டீ காபி பாவண்டா ஊத்தி தான் கொடுப்போம் அப்படின்னு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஊழியக்காரர்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் சொல்கிறேன், இந்த காரியத்தை குறித்து நான் பார்ப்போம். புளிப்பில்லாத அப்பம் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்படும்போது வனாந்தரத்திலே வரும்போது அவர்கள் என்ன செய்யறாங்க? அங்க மாவை பொசைந்து பிசைந்து வைத்திருக்கிற மாவை வச்சுக்கிட்டு ஓடிப்போ புறப்படு போங்க என்று கர்த்தர் சொன்னாரு. அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? செங்கடல் திறக்கிற, செங்கடல் திறக்கும் போது பிசைந்த மாவு கையில இருக்கிறது. அந்த கையில பிசைந்த மாவை கொடுத்து செங்கடலை கடந்து அங்க தாண்டி வரும்போது கர்த்தருடைய பஸ்காவை ஆசரியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எந்த மாவு இருந்தது? அவர்கள் அங்கே பிசைந்த மாவை இங்கே கொண்டு வந்து அந்த தண்ணிக்கு வழியாக அந்த தண்ணீரை கடந்து வந்து அந்த மாவை அப்பத்தை போட்டு என்ன பண்றாங்க? அது புளிப்பில்லாமல் இருந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா! The unleavened bread. அந்த unleavened bread என்று சொல்லப்படுவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை நீ கொழுந்து போய் ஈஸ்ட போட்டு கலக்கி புளிப்புள்ள மண்ணை வச்சு செஞ்சு சாப்பிடுறிய நியாயமா? வேதம் உனக்கு சொல்லியா படுத்திருக்கு. அந்த கடலுக்குள்ளே போகிறார்கள், மாவை எடுத்துக்கொண்டு போகிறார்கள், அங்க போய் அப்பம் சுடுகிறார்கள், அங்கே பஸ்காவை ஆசரிக்கிறார். ஹல்லேலூயா! அந்த வனாந்தரத்தில் ஆசரிக்கிறார்கள். அப்ப புளிப்பில்லாத அப்பம் அங்கே இருக்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள் அந்த ஞானஸ்நானத்திலிருந்து கடந்து வந்து அப்புறம் ராபோஜனத்துல கை வைக்கணும். ஹல்லேலூயா! அப்ப என்ன அர்த்தம்? 1 கொரிந்தியர் 10 என்ன சொல்லி இருக்குது? 1 கொரிந்தியர் 10 வாசிங்க, 2 வாசிங்க. எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் ஜமந்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார். நல்லா பார்த்துக் கொள்ளுங்க. செங்கடலை கடந்து வந்து தண்ணீரின் நடுவே வரும்போது அவர்கள் அங்கே கடந்து அங்கே கரையேறுகிறார்கள். அப்புறம் வாசிங்க. எல்லாம் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அப்பவே கர்த்தர் அந்த பஸ்காவுடைய பந்தியை அன்னைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அன்னைக்கே அந்த அப்பமானது ஒளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக இருந்திருக்கிறது. கர்த்தருடைய போஜனம், கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையின்படியாக செய்யப்பட்ட அந்த திருவிருந்து அன்னைக்கு நடந்திருக்கிறது. எப்படி என்றால் தண்ணீரின் நடுவே கடந்து சென்றார்கள். அது அன்னைக்கு மேகம், மேல தண்ணி, சைடுல தண்ணி, இந்த பக்கம் தண்ணி. அந்த தண்ணீர் மத்தியிலே போகும்போது மோசையின் மூலமாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட அவர்கள் ஒளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரித்தார்கள். இதுதான் ஆண்டவர் காட்டி கொடுத்த சத்தியம், உண்மை. அதைத்தான் இயேசுவும் அதைதான்
வசனத்துக்கு கூட அர்த்தம் தெரியாது. யாத்ரா புஸ்தகம் 24வது அத்தியாயம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து தெளித்து இந்த வார்த்தை கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. அன்னைக்கு மோசே மூலமாக தேவன் உலகத்திற்கும் சபைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த யெகோவா தேவன் கற்றுக் வார்த்தையின்படியாக இது உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லுகிறார். ஏங்க ரத்தத்தை தெளிச்சாங்க? ஏன் ரத்தத்தை கொடுத்தாங்க? என்ன காரணத்துக்கு ரத்தம்? எதற்காக ரத்தம் சிந்தப்பட்டது? எதற்காக ரத்தத்தை அடையாளப்படுத்தினார்? எதற்காக ரத்தத்தை ஆண்டவர் காண்பிக்க வேண்டும்? என்ன உடன்படிக்கை? இந்த உடன்படிக்கை எப்படி ஏற்பட்டது? எதனால் ஏற்பட்டது? ஏன் ஏற்படுத்தப்பட்டது? இதற்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 17வது அத்தியாயம் 11வது வசனம். மாமிசத்தின் உயிர் பலவீனமா இருக்கிறவன், ஆக்சிடென்ட் ஆனவன், அவனுக்கு உடனே என்ன பண்றாங்க? ரத்தத்தை கொடுத்து உயிர்ப்பிக்கிறாங்க. ஏன்? வேதத்திலே சொல்லி இருக்கு. டாக்டர் எவனும் கண்டுபிடிக்கிற டாக்டர் எவனுக்கும் தெரியாது. இந்த உலகத்துல எந்த ஞானிக்கும் தெரியாது. ரத்தத்தை கொடுத்தா உயிர் பிழைக்கலாம் அப்படின்னு வேதம் தான் கற்றுக் கொடுத்தது. விஞ்ஞானத்துக்கு மருத்துவர்களும் புத்தியை தந்தது ஆண்டவர். இந்த ரத்தத்தை கொடுத்து உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்கிற வார்த்தை எங்க இருக்கிறது? ரத்தத்திலே உயிர் இருக்கிறது. ஆனபடினாலே அதை ஆண்டவர் அடையாளப்படுத்தி இருக்கிறார். அதை உடன்படிக்கைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதை தான் கர்த்தர் ரத்தத்தினாலே மீட்பு இருக்கிறது. ரத்தத்தினாலே உடன்படிக்கையை தந்திருக்கிறார் அந்த தெய்வம். அதனாலே நமக்கு மீட்பை கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருந்தபடினாலே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பிரதான அப்போஸ்தலர், நம்மளுடைய அற்புதமான அந்த ஆண்டவர் இந்த பூமியிலே எப்படியாக வந்தார் ஐயா? மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு வாசகத்தை நாம் பார்க்கப்படும்போது பவுல் அப்போஸ்தலன் அந்த காரியங்களை சொல்கிறார். இது இறை சட்டங்கள். ஆசாரியன் இறை சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், இறை கட்டளையை நிறைவேற்ற வேண்டும், தேவ பிரமாணங்களை நிறைவேற்ற வேண்டும். அதிலே குற்றம் இருந்தா அதை அங்கே செத்துருவான், கயிறு போட்டு எடுக்கணும். அப்ப அங்க சொல்லி இருக்குது. அப்போ இந்த ஆராதனை முறைகளிலே தவறு செய்தால் அந்த ஊழியக்காரன் சாக கடவன். அவனை கயிறு பிடிச்சு எடுத்து தூக்கி குப்பையில போய் திருமணத்துல ஊழல் பண்ணி மோசடி பண்ணினா நீ செத்து உன்னை தூக்கி அப்படியே போட வேண்டியது. கட்டளை அப்படிதான் இருக்கு. நீங்க எவ்வளவு பேர் மாட்ட போறான்னு தெரியும். ரொம்ப துரோகம், ஆண்டவருக்கு துரோகம், வசனத்துக்கு துரோகம், சத்தியத்துக்கு துரோகம். இப்படியெல்லாம் குற்றவாளிகளாக இருந்து உங்களையும் குற்றவாளிகளா மாற்றிக்கொண்டு இருக்கிற கூட்டங்களை கர்த்தர் எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். பூமியில பார்க்கப்பட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு உணர்த்துகிறார். எபிரேயருடைய புத்தகத்திலே 4வது அத்தியாயம் 14-15 வாசிங்க. நான் எத்தனையோ இடங்கள்ல போவேன், எத்தனையோ இடங்கள்ல பேசுவேன். ஆனா ஆழமாக ஒரு காரியங்களை பதிய விட்டுட்டு தான் போவேன், சொல்லி கொடுத்துட்டு தான் போவேன். நீ இதுல வாழ்ந்தா இதுல வாழ்வேன், இல்லைன்னா நீ செத்து போவேன்னு போயிடுவேன். ஒண்ணு ரட்சிப்பு இல்லைன்னா பட்சிப்பு, ஒண்ணு ஜீவன் இல்லைன்னா போ, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம பிரசங்கமே, அப்படிதான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க எபிரேயர் புத்தகம் 4வது அத்தியாயம் 14-15 வாசிங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர், வானங்களின் வழியே கடந்து சென்ற மகா பிரதான ஆசாரியர், ஒரு பாவம் இல்லாத ஆசாரியராய் இருந்திருக்கிறார். அவரே நம்மளை மீட்கும்படியாக வந்த ஆசாரியர், அவரே பாவ நிவர்த்தி செய்கிற நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். அவர்தான் அந்த பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீ இன்னார் என்ற அறிவில் நீ உன்னத, நீ பரிசுத்தர் என்று சாத்தானுடைய ஆவிகள் பிடிக்கப்பட்டு நீ இன்னார் என்ற அறிவேன் என்று கத்தி கதறி சொல்லுது. ஆனா இந்த நாட்களில் பிசாசுக்கு பெரிய அந்த அறிவு கூட உனக்கு ஏன் தெரியல? உனக்கு ஏன் புரியல? ஏன் உன் கண்ணு திறக்கப்படல? ஏன் குள்ளனா இருந்து கொண்டு இருக்கிறான்? அவர் யார் என்பதை உலகத்துடைய எல்லாருக்கும் தெரியணும். இன்னைக்கு இஸ்லாமிய கூட்டம் அவர் இறைவனே கிடையாது. அவன் எப்ப வந்தா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வேதத்தை எல்லாத்தையும் கொடுத்து அப்போஸ்தலர் ஊழியத்தை கொடுத்து எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் முடிச்ச பிறகு 600 ஆண்டுகளுக்கு அப்புறமா வந்தவன் நமக்கு நீதியை போதிக்கிறான்.
பரலோகத்துக்கு வழியை சொல்லுகிறானா? எப்படி உனக்கு அது வந்தது? ஐசா பீபி பக்கத்துல இருந்துகிட்டு நீ வந்த. உனக்கு ஆண்டவர் சொல்லியா கொடுத்தாரு. எங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். ஐசா பீபி சொல்லி கொடுத்த வார்த்தையை நாங்கள் பேசுகிறது. எவ்வளவு மோசமான ஒரு காரியம். தேவனுடைய வார்த்தைகளை புரட்டி போட்ட ஒரு நூதனமான ஒரு பொல்லாத ஒரு ஊழியத்தை அந்த காலத்திலே செய்து கிறிஸ்துவ ஜனங்களை அடிமைப்படுத்தி அடித்து துன்புறுத்தி முஸ்லீமாக்கலாம். வாழையும் பட்டையும் எடுத்து அவன் கொடியில பாத்தீங்கன்னா பட்டையம் தான் இருக்கும். வெட்டிடுற நீ என் பக்கத்துல வரணும், நான் சொல்லதான் கேட்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பட்டயம் வேண்டாப்பா, நீ இந்த பட்டயத்தை தூக்கிக்காப்பான்ற. இந்த பட்டயத்தின் மூலமா நீ ஜெயிக்கணும். அந்த பட்டயம் சும்மா இப்படித்தான், இது பரவத்துக்கு கொண்டு போவோம். அந்த பட்டயம் எங்க போவோம்? என்ன பண்ணும்? உலகை பிடிச்சு ஆடுகிறாங்க. அது மூலமா பரலோகம் போக முடியுமா? இன்னைக்கு உலக தேசங்கள் அநியாய அக்கிரமா பாத்தீங்கன்னா மோசமா இருக்குது. அவர்கள் இறைப்பணியை செய்யறாங்களா, இறைவார்த்தையை சொல்லுகிறார்களா, அங்க கொண்டு போறாங்களா? முதல்ல குரான்லயே 17,000 வார்த்தைகள் இருக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. இவங்க கையில வச்சிருக்க 6,000 தான் வச்சிருக்காங்க. மீதி 11,000 வார்த்தை எங்கன்னு கேளுங்க, தெரியாது. ஈசா நபியே சொல்லி இருக்கு, அவர்தான் இந்த உலகத்துல மிக பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்று நீயும் சொல்லுகிற, நாங்களும் அறிவிக்கிறோம். அவர் இன்னார் என்று உனக்கு புரியல, நாங்கள் இன்னார் என்று அறிவிக்கிறோம். இதுதான் சாட்சி. மனம் திரும்ப வேண்டிய மக்களை மனம் திரும்ப பண்ணுவதற்கு நமக்கு ஞானமும் அறிவு வேண்டும், வேத வசனம் வேண்டும். ஒண்ணு சத்தியம் தெரியலன்னா எங்க இருந்து விடுவிப்ப? சத்தியத்தை அறிவிக்கா, சத்தியம் விடுவிக்கிறோம். சத்தியத்தை புரியறதில்லை. இங்க கொஞ்சம் பேரு கிளாஸ் நடத்துவான், அங்க ஒரு 10 பேர் கிளாஸ் நடத்துவான். வாங்க வாங்க நான் சர்டிபிகேட் கொடுக்கிறேன். போய் அதுக்கு நிறைய போய், ஐயா நாங்க சர்டிபிகேட் வாங்கிட்டோம், நாங்க பட்டம் வாங்கிட்டோம். உன்னை எங்க ஒன்றே போடணும்னு ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் விஷயம் இதெல்லாம் கர்த்தர் சொல்லியா கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறாரா? பரிசுத்த ஆவியினால அபிஷேகத்தினால சர்டிபிகேட் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய திருவசனம், ஆண்டவருடைய வார்த்தை இந்த காரியங்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அற்புதமான தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 1 தீமோத்தேயுடைய புத்தகத்திலே 2வது அத்தியாயம் 5-6 வசனத்தை வாசியுங்கள். அற்புதமான ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வானத்திற்கு பூமியை படைத்த எல்லாவற்றையும் ஒருவேளைப்படுத்தின அந்த தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை என்னவென்று பார்க்கப்படுவது 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 2வது அத்தியாயம் 5-6 வசனத்தை வாசியுங்கள். தேவன் ஒருவரே. எவனாவது சொல்லுவானா? இதோ சொல்லுகிறார், தேவன் ஒருவர் தான். 10 கட்டளை சொல்லி இருக்கு. என்ன வேற தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். 3 கடவுள் 4 கடவுள் சொல்லி கொடுத்தாரு. அந்த ஒரு கடவுளை தான் சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் தான். எல்லாவற்றையும் மீட்கும்படியாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவர் தான் அந்த ஒருவர். அவர் தான் அந்த மத்தியஸ்தர். அந்த ஒருவர், அந்த ஒருவர் தான் மாமிசத்திலே வெளிப்பட்டு நமக்கு சாட்சியை கொடுத்து போயிருக்கிறார். தேவன் தன்னுடைய ஊழியங்களிலே 3 விதமாக இந்த உலகத்தில் ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆனா 3 நபர்கள் கிடையாது, 3 விதமான ஊழியம். ஆவியானவர், வார்த்தை, தேவன். தேவன் அவர் ஆவியா இருக்கிறார், அவர் வார்த்தையா இருக்கிறார். பூமியில மனுஷனா வந்தார். அல்லேலூயா. இயேசுனுடைய காரியங்கள் இதுதான், இயேசுனுடைய வார்த்தை இதுதான். இதை தெரியப்படுத்துவதற்கு தான் உங்களை வச்சிருக்கிறார். நீங்கள் எனக்கு சாட்சி எழுத்துனா இன்னைக்கு சாட்சியா சொல்லலாம். அவர் ஐயா, அவரு கடவுள் அங்கே இருக்கிறார் ஐயா. இவரே கடவுளுக்கு உடைய கிடையவே கிடையாது. பைத்தியக்காரன். உன்னை மீட்பதற்காக இந்த பூமியிலே மனுஷ சாயலானார். அவர் பிரதான ஆசாரியர். பலி செலுத்த வேண்டும், நித்திய பலியை அவர் செலுத்தும்படியாக, நித்திய மீட்பை கொடுக்கும்படியாக அவர் அந்த பரிசுத்த ரத்தத்தை சிந்தும்படியாக என் சகோதரருக்கு ஒப்பாக, என் பிள்ளைகளுக்கு ஒப்பாக அவர்கள் மாமிசத்திலே அவர்கள் ரத்தத்திலே நான் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதுதான் சத்தியம். 1 தீமோத்தேயு 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இதை உணர்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு இந்த நாட்கள்ல எந்த வேத பாடங்களுக்கும் தெரியாது, எந்த பிரசங்கியும் தெரியாது, எந்த பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கவே மாட்டாங்க.
ஏன்னா ரட்சிக்கப்படக்கூடாது. இது சாத்தானுடைய தந்திரம். எல்லா சபையும் சாத்தா ஆளுகை செய்யும்படியாக நிறைய ஏமாந்த சபையை தான் பிடிச்சு வச்சிருக்காங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? வேட்டையாடுது. சிங்கம் எதை வேட்டையாடு தெரியுமா? நல்ல ஓங்குதாக இருக்கக்கூடிய சிங்கம் யார போய் வேட்டையாடுனா ஒரு பலசாலிய வேட்டையாடாது. ஒரு நோஞ்சான் உள்ளமா இப்படி நடப்பாங்கல்ல, ஒரு பலகீனமா இருப்பாங்கல்ல, ஓட முடியாதவன் அவனை தான் போய் தூக்கும். நல்லா ஓடுறத போய் பிடிக்க முடியாது, சோர்ந்து போகும். அது மாதிரி இந்த சாத்தான் எவன்டா ஏமாந்த கேஸ் இருக்கா அந்த சபையை போய் கப்பிடுவான், அந்த ஜனங்களை போய் கப்பிடுவான். எவனை விழுங்கலாம்? ஜோசப்ப விழுங்கலாமா? விஸ்வாவை விழுங்கலாமா? இந்த அம்மாவை விழுங்கலாமா? யாரை விழுங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. யாரு வீக்கா இருக்காங்க அப்படின்னு அவர் பார்க்கத்தான் அப்படி இருக்கிறார். ஆனா ஆவியில பலமா இருக்கிறாங்க, போக முடியாது. இவர் என்ன பண்ணுவாரு? நான் வெறி கொண்டு இருக்கிறேன். உனக்கு என்னடா வெறி? எனக்கு அதை விட வெறியா இருக்குது. எதுல? இயேசுவினுடைய ரத்தத்தாலே நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? தேவனுடைய ரட்சிப்புடைய பாத்திரமா இருக்கிறேன், ஆண்டவருடைய கருவியா இருக்கிறேன். பிசாசை விரட்டு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. உன்னை நான் அடிச்சு நொறுக்குறேன்டா அப்படிங்கிறாரு. உன்னை கொல்றதாண்டா நான் ரெடியா இருக்கிறேன். சாத்தானே உன்னை கொண்டு போடுவேன். யார் சொல்றா? யார் சொல்றா? ஜோசப் சொல்றாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்றேன். அதுக்காக உபவாசம், அதுக்காக ஜெபத்தை. இந்த ஆவிகள் எதால போகும்? ஜெபத்தினால உபவாசத்திலையும் போகும், இல்லைன்னா போக. அப்போ உபவாச கூட்டம் இருக்கணும், மாசத்துக்கு ஒருக்கா இருக்கணும். பெண்கள் ஐக்கியம் இருக்க வேண்டும், வாலிபர் ஐக்கியம் இருக்க வேண்டும், வேத தியானங்கள் இருக்க வேண்டும். நாம் ஆவிலே வளர்வதற்குரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை, மகா தீர்க்கதரிசி லூக்காவுடைய புத்தகம் 7வது அத்தியாயம் 16வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 7:16 வாசிங்கள். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார். தேவன் நமது ஜனங்களை சந்தித்தார். வேதவசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயாவே மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார். தேவன் நமது ஜனங்களை சந்தித்தார். எவ்வளவு அழக வார்த்தை இருக்கு. ஆண்டவர் மகா தீர்க்கதரிசி எது எப்படி சொன்னாங்க? மரித்தவர்களை உயிரோடு எழுப்பிக் கொண்டே வந்தாரு. இதை பார்த்தானுங்க, ஐயோ தேவனையா, தேவன் தான் மனிதரை சந்தித்தார் என்று எங்க பார்த்தாலும் கூச்சல், எங்க பார்த்தாலும் சத்தம். ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அவர் தான் குணமாக்குறாரு, மரித்தவரை எழுப்பினாரு, இவன் மகா தீர்க்கதரிசியா வந்திருக்கிறாரு. அன்னைக்கே ஜனம் ஒத்துக்கிடுச்சு. நீ ஒத்துக்கலன்னா என்ன, ஒத்துக்காம போறாங்க. உனக்கு தேவை ரட்சிக்கணும் வா, இல்லைன்னா போ. அல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த நாட்களிலே தன் இச்சையின்படி நடக்கிற ஊழியக்காரர்கள், தன் இச்சையின்படி பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இங்க இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் நிறைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தின்படி இருக்கவே மாட்டாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. இந்த நாளில் பார்க்கப்பட்டுள்ளது, கர்த்தர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று யோவானுடைய புத்தகத்துல 10:12 சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன் அந்த மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற அந்த மேய்ப்பன் ஜீவனை கொடுக்கணுமா வேண்டாமா? அதுக்காக தாங்க ஜீவனை தந்தார். அல்லேலூயா. ஐயா, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்து தான் நல்ல மேய்ப்பன் என்பதை மெய்ப்பித்தாரு. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க தான் நல்ல மேய்ப்பன் ப்ரூவ் பண்ண முடியும்? அந்த திரு ரத்தத்துக்காக உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வீக உறவை ஆண்டவர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்களோட தெய்வீக உறவு உண்டாக வேண்டும், நீங்கள் தெய்வீக பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி இதை கொடுத்திருக்கிறார்கள். வெளிப்பாடு புத்தகத்துல 2வது அத்தியாயம் 2வது வசனம், உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டது. இன்னைக்கு நிறைய இங்க பாத்தீங்கன்னா, நீங்க உங்க வேலை என்ன தெரியுமா? எவன் அப்போஸ்தலன் உண்மையானவனா, எவன் உண்மையான ஆசாரியன், எவன் உண்மையான போதகன், எவன் உண்மையான பிஷப்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சு, இதா பாரு நீ யாருன்னு தெரியும், மரியாதையா ஓடிட்டு
அப்படிதான் ஓட்டு விட்டீங்களா? கர்த்தருக்கு சோதனை உண்டாவதாக. வெளிப்பாடுகளின் புத்தகம் நீ கள்ள முடியக்கிறேன், நீ போதகன், நீ கள்ள போதகன் என்று சொல்லி அடையாளம் காண்பிக்கிற அந்த திருச்சபை, அப்படிப்பட்ட திருச்சபையாக இது இருக்கிறபடினாலே நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். எதை வச்சு? பைனாக்குலர் வச்சா? எதை வச்சியா? வேத வசனத்தை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த காலங்களிலே நீங்கள் இந்த வேலையுமாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு திருவிருந்து வார்த்தைக்காக நான் கடந்து வருகிறேன். யோவானுடைய புத்தகம் 6வது அத்தியாயம் 48வது வசனம் வாசியுங்கள். ஜீவ அப்பம் நானே, இதை சாப்பிட்டா தானே உயிர் பிழைப்ப, இல்லைன்னா நீ செத்து போ. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ராபோஜனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும், அப்பதான் உனக்கு ஜீவன், இல்லைன்னா ஜீவன் இல்லை. அல்லேலூயா. ஜீவ அப்பம் நானே. 51 வாசியுங்கள். யோவான் 6:42 சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். 51 என்ன சொல்லுகிறார்? நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னைக்கு மறியாமல் இருப்பார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய போஜனம். இதை நீங்கள் உயிர் பிழைக்கும்படியாக கொடுக்கப்படுகிற இந்த ராபோஜனம். இந்த ராபோஜனத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 54 வாசிங்க. என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன். அப்ப என்ன அர்த்தம்? நீ ஜீவன மார்க்கத்திலே நித்திய ஜீவனை கொடுக்கிறதால் தேவன் என்ன செய்கிறாரா? இந்த உடன்படிக்கையின் வார்த்தை, இந்த ரத்தமும் இந்த அப்பமும் உங்களை உயிர்ப்பிக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஜீவன் வேண்டும், பரலோகம் வேண்டும் என்றால் இதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனா இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த அப்பத்தை எப்படிங்க செஞ்சீங்க? அம்மா சொல்லுமா. அந்த அப்பத்தை மாவு போட்டு, உப்பு போட்டு, தண்ணி ஊத்தி, என்ன விளக்கெண்ணையா, கடல் எண்ணெயா, தேங்காய் எண்ணெயா? நீங்க உலகத்துல எல்லா ஊழியக்காரங்களும் கடல் எண்ணெயை போடலாம், வயிறு கெட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நல்லெண்ணெயை ஊத்துறான். இன்னொருத்தன் முறுமுறுப்பா இருக்கு தேங்காய் எண்ணெயை ஊத்துறான். இன்னொருத்தன் டால்டாவை போட்டு பிசைறான். சிலரு பாம் ஆயில ஊத்தி பிசைறான். அது சரியா? இதெல்லாம் அக்கிரமம், இதெல்லாம் தவறான ஒரு காரியம். நல்ல கவனிங்க. மிக முக்கியமான ஒரு நுட்பத்தை சொல்லி தரேன். இந்த அப்பத்துல நீங்க பார்க்கப்படும்போது இந்த கப்பு எடுத்து ஒரு அளவு எடுத்து இந்த மாவை போடுறீங்க. அந்த அப்போ அந்த மாவு எதை சொல்லுகிறது என்றால் பிரெட் ஆஃப் லைஃப், ஜீவனையும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு புசிப்புக்குரிய ஒரு ஆகாரம் என்று சொல்லப்படுகிறது. அப்பம் புசிக்க வேண்டுமானால் நாம் பிழைத்திருப்பதற்காக கொடுக்கின்ற ஒரு அப்பம் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப மாவு எதை காண்பிக்கிறது என்றால் நம்மளுடைய ஆகாரத்திற்கு நாம் ஜீவிப்பதற்காக கொடுக்கின்ற பிரெட் ஆஃப் லைஃப் என்று நாம் பார்க்கிறோம். வாட்டர் என்று சொல்லப்படுவது தண்ணீர் என்று பார்க்கப்படுவது, தண்ணீரினாலே சுத்தப்படுத்துவீங்க, ஞானஸ்நானத்தில் சுத்தப்படுத்துகிறீங்க, தண்ணீர் தாகத்துக்கு குடிக்கிறீங்க. தண்ணீரை குடிக்கப்படுவது ஒருத்தன் அப்படியே மயக்கம் போட்டு விடுறானா தண்ணியை தெளிச்சு தண்ணியை கொடுக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த தண்ணீரிலே அந்த சக்தி இருக்கிறது, அந்த தண்ணீரிலே உயிர் படைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது, மயக்கத்தை தெளிவிக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? தண்ணீர் மூலமாய் உங்களுக்கு ரட்சிப்பு, தண்ணீர் மூலமாய் உங்களுக்கு ரட்சிப்பை கர்த்தர் ஞானஸ்நானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஞானஸ்நானத்தில் கொண்டு போறாரு. அப்பவும் தண்ணீர் தேவைப்படுகிறது. விதமாக தண்ணீருடைய காரியத்தை பார்த்தோம், மாவுனுடைய காரியத்தை பார்த்தோம். ஒலிவாயில் வரும். அந்த ஒலிவாயில் எடுத்து அப்படியே கண்ணாடி எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது 44 கேரட் தங்கம் எப்படி மின்னுமோ அதே மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா அவருக்கு பேர் என்ன? தங்கமயமானவர். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் தங்கமயமானவர். ஆண்டவர் அதிகமாக அந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா உலகத்துல எல்லா எண்ணெயும் தூக்கி வச்சு பாருங்க, அந்த எண்ணெய் மட்டும் கோல்டு மாதிரி அப்படியே ஜொலிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? ஆவியானுடைய அடையாளத்தை அது காண்பிக்கிறது, அபிஷேகத்தை காண்பிக்கிறது, பரிசுத்தத்தை காண்பிக்கிறது, ஆவிக்குரிய தன்மையை உங்களிலே உண்டாக்குகிறது. அதற்காகத்தான் ஆலிவாயில ஓடுறோம். அல்லேலூயா.
ராபோஜனத்தை பத்தி புரியுதா? இனி அடுத்த இடத்துக்கு வாங்க. உப்பை போடுறோம். ஐயா என்னையா சோறு பொங்கி இருக்க, என்னையா குழம்பு வச்சிருக்க, உப்பே இல்லையா? உப்பு இல்லாதது சாப்பிட முடியுமா? அப்ப உப்பு என்பது ருசியை கொடுக்கிறது, தெய்வீக சுவையில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அப்பம் சுட்டார்களோ, எப்படி பஸ்காவை ஆசரித்தார்களோ அந்த பிரகாரமாக இந்த அப்பம் இருக்க வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்னுமாக ரத்தம், அந்த திராட்சை ரசத்தை எடுத்து, திராட்சை பழத்தை எடுத்து அப்படியே என்ன பண்ணுவாங்க, திராட்சை ரசம் அப்படியே வந்துருமா போட்டு என்ன செய்யணும், அதை உடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய திரு சரீரம் உடைக்கப்பட்டு ரத்தம் வெளியே வந்தது. அதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திராட்சை ரசம் அது எப்படி இருக்கிறதா? சுவையாக இருக்கிறது, மதுரமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அதிலே ஆண்டவர் சொல்கிறார், இதனால உனக்கு இருக்கக்கூடிய வியாதியே போகும், உனக்கு இருக்க பலகீனமே போகும், உன் வயிற்றுல கேரள பகுதியிலே இந்த வயநாடு என்ற பகுதியில், அதாவது நிலச்சரிவில் அநேக உயிர்கள் பலியாகி இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. அதற்காகவும் மணிக்கும் கலவரம் முடிந்தாலும் சரி, அங்கே இன்னும் இனப்படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காகவும் இன்னும் ஏழை எளிய மக்களுக்காகவும் ஜெபிப்பார்கள்.